இந்த பொண்ணு நான் போற பியூட்டி பார்லர்ல தான் வேலை செய்றாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபேஷியல் பண்ணி விடுறாங்கன்னு தன்னோட கணவர்கிட்ட அவங்க மனைவி அந்த பியூட்டிஷியனை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா அப்பாவி போல வந்த அந்த பெண் தான் அந்த குடும்பத்தை சர்வநாசமாக்க போறாங்க அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது. அப்படி கடந்த 2025 வருஷம் ஆந்திராவில் நடந்த ஒரு மோசமான அதே நேரத்தில் ட்விஸ்ட் நிறைஞ்ச ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. ஆந்திர பிரதேசத்தோட கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள போரங்கி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த தம்பதி தான் 53 வயசான பிரசாத் சௌத்ரி மற்றும் 45 வயசான ரேணுகா தேவி. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தாங்க. மகள் தேஜஸ்ரீ ஹைதராபாத்ல ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மகன் நாகேஷ் லண்டன்ல மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாரு. பிரசாத் சௌத்ரி ரியல் எஸ்டேட் தொழில ஈடுபட்டு பல கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் ஈட்டுற ஒரு பெரிய தொழிலதிபரா பொருளாதார ரீதியா மிகவும் உயர்ந்த நிலையில இருந்தாரு. இப்படி இருந்த நிலையில ரேணுகா தேவிக்கு ஏற்கனவே இருந்த ஒரு சாதாரண பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிச்சது. அவங்களோட உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க தொடங்குச்சு. தொடர்ந்து நடத்தப்பட்ட மருத்துவ சோதனைகள்ல ரேணுகா தேவிக்கு உடல்ல கொலஸ்ட்ரால் அளவு மிக அதிகமா இருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து கொலஸ்ட்ராலை குறைக்க ஹோமியோபதி, ஆயுர்வேதம், அலோபதினு பலதரப்பட்ட மருத்துவ முறைகள்ல இருந்த சிறந்த மருத்துவர்கள் மூலமா ரேணுகா தேவிக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ரேணுகா தேவிய வற்புறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறது, தொடர் மருத்துவ சோதனைகள் பண்றது எல்லாமே பிரசாத் சௌத்ரியோட வற்புறுத்தலின் பேர்லயே நடந்துச்சு. ரேணுகா தேவிக்கு இருக்கிற உடல்நிலைக்கு அவங்க கணவர் காட்டுற கவனிப்பு மட்டும் இல்லைன்னா அவங்க உடல்நிலை எப்பவோ ரொம்ப மோசமா இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. இதனால ரேணுகா தேவியும் அவங்க கணவர் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்த சமயத்துல தான் 2025 மே 19 அன்னைக்கு காலை அந்த வீட்டுல ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு காலை சீக்கிரம் எழுந்த பிரசாத் தன்னோட மனைவியை எழுப்ப முயற்சி பண்ணப்போ ரேணுகா தேவி கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. பதட்டத்தோட முகத்துல தட்டியும் பல முறை கூப்பிட்டு பார்த்தோம், ரேணுகா எழும்பவே இல்லை. அன்னைக்கு முதல் நாள் அந்த வீட்டுக்கு வந்திருந்த ரேணுகா தேவியோட பெற்றோர்களும் எழுப்பி பார்த்து கதறி அழுதாங்க. ரேணுகா தேவி தூக்கத்திலேயே மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி உடனடியா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டுச்சு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், பல விசேஷங்களை பார்க்கணும்னு ஆசையில இருந்த ரேணுகா அந்த விஷயங்கள் எதுவும் நடக்காமையே இவ்வளவு சீக்கிரமா இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க குடும்பமும் உறவினர்களும் ரொம்ப சோகத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப முறைப்படி இறுதி சடங்குகள் நடந்து அவங்க உடல் தகனம் செய்யப்பட்டுச்சு. பொருளாதார ரீதியா எந்த ஒரு குறையும் இல்லாத குடும்பம் அப்படின்னாலும் அந்த குடும்பத்துக்கு ஆணிவேரா இருந்த பெண் இறந்தது அந்த குடும்பத்தை நிலக்கொலைய வச்சுது. ரேணுகா தேவியோட கணவர் பிரசாத் பெரும்பாலும் ரேணுகாவை நினைச்சு சாப்பிடாம எப்பவும் அழுதுகிட்டு தனிமையிலேயே இருந்தாரு. பிரசாத்தோட இந்த நிலைமையை பார்த்து அவர் ஏதாச்சும் தவறான முடிவு எடுத்துருவாரோன்னு அவங்க பசங்க பயந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ரேணுகாவோட இறப்பு தொடர்ந்து அந்த வீட்டுல நடக்க வேண்டிய எல்லா சடங்குகளுமே முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுல ஓரளவுக்கு இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சது. பிரசாத்தோட மகன் நாகேஷ் தன்னோட படிப்பை தொடர்றதுக்காக லண்டனுக்கும், மகள் தேஜஸ்ரீ தன்னோட வேலைக்காக ஹைதராபாத்துக்கும் போனாங்க. ரெண்டு பேருமே தினமும் தங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறது, அம்மாவை பத்தி பேசுறது, பிசினஸ்ல நடக்கிற அப்டேட் பத்தி பேசுறதுன்னு இவங்க லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் ரேணுகா தேவி இறந்து 9 மாசங்கள் கழிச்சு 2026 ஜனவரி மாசம் நாகேஷ் ஒரு வேலை விஷயமா லண்டன்ல இருந்து திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அப்படி வந்தவர் தன்னோட வீட்டுல நடக்கிற சில விஷயங்கள் வித்தியாசமா இருக்கிறத கவனிச்சாரு. அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பாவை ஊர்ல தனியா விட்டுட்டு நாகேஷ் லண்டன் கிளம்பும் போது பிரசாத்தோட நிலைமை கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. எப்பவுமே பிரம்ம பிடிச்ச மாதிரி தனியா இருப்பாரு, திடீர்னு அழுவாரு. ஆனா அது எல்லாமே இப்போ தலைகீழா இருந்துச்சு. சோகமாவே இருந்த பிரசாத் இப்போ பிராண்டட் டிஷர்ட், ட்ராக் சூட், காஸ்ட்லியான ஷூ, பெர்ஃப்யூம், ஃபேஸ் கிரீம்னு அவரோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருந்துச்சு. இதை பார்த்த நாகேஷுக்கு உண்மையில சந்தோஷம் தான் வந்துச்சு. அம்மாவையே நினைச்சு இவரோட மனசும் உடம்பும் வீணாகிடுமோன்னு பயந்த நாகேஷ் இப்போ தன்னோட அப்பா தினமும் ஜிம்முக்கு போய் தன்னோட ஹெல்த்ல கவனம் செலுத்துறது நல்ல விஷயம் தான்னு யோசிச்சாரு. அப்பாவோட இந்த மாற்றங்களை பத்தி ஹைதராபாத்ல வேலை செய்யற தன்னோட அக்காவுக்கு அவர் போன் பண்ணி சொன்னாரு. ஆனா அவங்க நாகேஷ் கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாங்க. அப்பாவுக்கு ஒருவேளை கடுமையான மன அழுத்தம் வந்து கூட இப்படி வித்தியாசமா நடந்துக்கலாம். சிலர் தங்களோட துக்கத்தை மறக்க இப்படியான வழிகளை செய்வாங்க. மேலும் அப்பாவோட மனநிலையில ஏதாச்சும் பாதிப்பு இருக்கலாம். அதனால அவரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டு, அவங்க என்னன்னு பார்த்துட்டு சொல்யூஷன் தருவாங்கன்னு அவங்க நாகேஷ் கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் நாகேஷுக்கும் சரின்னு தோணுச்சு. அப்பா அதீத மன அழுத்தத்துல இருக்கிறதால ஏதாச்சும் விபரீத முடிவை நோக்கி போறாரோன்னு பயத்துல நாகேஷ் அவரை தீவிரமா கண்காணிக்க தொடங்கினாரு. அப்படி கவனிச்சதுலதான் பிரசாத் பண்ற ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமா இருக்கிறத நாகேஷ் கவனிச்சாரு.
பிரசாத் ஒரு பிசினஸ்மேன் அப்படிங்கறதால அவருக்கு அதிகமா போன் கால் வந்துகிட்டே இருக்கும். ஆனா தினமும் இரவு 10 மணிக்கு மேல ஒரு கால் வரும்போது மட்டும் பிரசாத் இயல்பா பேசாம அந்த போன் ரிங் ஆகும் போது வேக வேகமா மாடிக்கு போய் ரொம்ப நேரமா வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நிக்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே பேசுறத நாகேஷ் கவனிச்சாரு. அவரோட பாடி லாங்குவேஜை வச்சு அவர் யார்கிட்டயோ ரொம்ப மகிழ்ச்சியோடையும் ரசன உணர்வோடையும் பேசுறாருங்கிறத நாகேஷால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்பா யார்கிட்ட தான் இப்படி ரசிச்சு பேசுறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நாகேஷ் முடிவு பண்ணாரு. 2026 ஜனவரி 16 அன்னைக்கு நள்ளிரவு 12 மணி வரைக்கும், அதாவது சுமார் 2 மணி நேரம் மாடியில பேசிட்டு வந்து பிரசாத் தன்னோட அறையில படுத்து தூங்குனதும் மெதுவா நாகேஷ் அந்த ரூமுக்குள்ள போனாரு. அங்க இருந்த தன்னோட அப்பாவோட மொபைலை எடுத்து அவரோட கால் டீடைலை செக் பண்ண நாகேஷுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ரேணுகா தேவி உயிரோட இருக்கும்போது அவங்களோட நம்பரை மை லைஃப் அப்படின்னு பிரசாத் தன்னோட மொபைல்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அன்னைக்கு இரவு அந்த கால் டீடைலை செக் பண்ணப்பவும் அதே மை லைஃப் அப்படிங்கிற பெயரை பார்த்ததும் ஒருவேளை அப்பாவுக்கு பித்து பிடிச்சு போய் மாடிக்கு போய் அம்மாவோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுறதா நினைச்சு தனியா பேசுறாரோ அப்படின்னு நாகேஷ் பயந்தாரு. ஒரு நிமிஷம் சுதாரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல மை லைஃப் அப்படின்னு சேவ் பண்ணியிருந்த அந்த கான்டாக்டை செக் பண்ணப்பதான் நாகேஷுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. அதுல தன்னோட அம்மாவோட மொபைல் நம்பருக்கு பதிலா வேற ஒரு மொபைல் நம்பர் சேவ் ஆகி இருந்ததை நாகேஷ் கவனிச்சாரு. அது ஏதோ ஒரு பெண்ணோட நம்பரா இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சு வாட்ஸ்அப்ல போய் அந்த டிபியை செக் பண்ணப்போ அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த டிபில ஒரு பெண்ணோட போட்டோ தான் இருந்துச்சு. மை லைஃப் அப்படிங்கிற பேர்ல இருந்த அந்த வாட்ஸ்அப் சேட்டை திறந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகத்தோட அந்த சேட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது நாகேஷை அதிர்ச்சிக்குள்ளாக்குற வகையில பல விஷயங்கள் இருந்துச்சு. 2 பேருமே தங்களோட பிரைவேட் போட்டோஸை ஷேர் பண்ணிக்கிறது, ஆபாச வார்த்தைகள்ல பேசிக்கிறது அப்படின்னு அந்த சேட் முழுக்க நாகேஷ் அருவருக்கத்தக்க வகையில இருந்துச்சு. பிரசாத்துக்கு ஒருவேளை ஏதாச்சும் அஃபேர் வந்திருந்தா கூட அது இந்த அளவுக்கு மோசமான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும் பேசக்கூடிய ஒரு மோசமான அஃபேரா இருக்கக்கூடாது அப்படின்னு நாகேஷ் யோசிச்சாரு. சரி, அவருக்கு நம்ம என்ன புத்திமதி சொல்லி அவரை திருத்த முடியும்? மகனா இருந்துகிட்டு இந்த விஷயத்தையெல்லாம் அவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு அசிங்கமா இருக்கு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு சரி அப்பாவுக்கு இந்த பெண்கிட்ட எப்ப இருந்து இந்த தொடர்பு உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு அந்த சேட்டை மேல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தப்பதான் இது வரைக்கும் நாகேஷுக்கு கிடைச்ச எல்லா ஷாக் அண்ட் ட்விஸ்ட்டை விடவும் மிகப்பெரிய அதிர்ச்சி அவருக்கு உண்டாச்சு. தன்னோட அப்பாவும் அந்த பெண்ணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கிரைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்த நாகேஷ் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த சேட் டீடைலை போலீஸ் கிட்ட காட்டி அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. போலீஸும் பிரசாத்துக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி அவரோட பையன் அங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க. அதுக்கு பிரசாத் தன்னோட மகன் அவங்க அம்மா இறந்ததுல இருந்து மன உளைச்சல இருக்கிறதாவும் இப்படிதான் ஏதாச்சும் சொல்லி உளறதாவும் போலீஸ் கிட்ட சொன்னாரு. ஆனா போலீஸ் அந்த சேட் டீடைலை காட்டி விசாரிச்சப்பதான் இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பிரசாத் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னாரு. அப்படி நாகேஷ் அந்த சாட்ல என்ன பார்த்தாரு, எதுக்காக தன்னோட அப்பா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவரோட அப்பாவும் அந்த பெண்ணும் சேர்ந்து பண்ண கிரைம் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல இருந்தே பார்க்கலாம். பிரசாத் ரியல் எஸ்டேட் தொழில கோடி கணக்குல சம்பாதிச்சதால பெரிய பங்களா, ஏராளமான நிலங்கள், சொகுசு கார்கள் அப்படின்னு அந்த பகுதியிலேயே ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை தான் அந்த தம்பதியினர் வாழ்ந்தாங்க. பிரசாத் ரியல் எஸ்டேட் தொழில கோடி கணக்குல சம்பாதிச்சதால பெரிய பங்களா, ஏராளமான நிலங்கள், சொகுசு கார்கள் அப்படின்னு அந்த பகுதியிலேயே ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தான் அந்த தம்பதியினர் வாழ்ந்தாங்க. இந்த சூழல்ல ரேணுகா தேவி வாரத்துக்கு ஒரு முறை பியூட்டி பார்லர் போறதும் தலைமுடிக்கு டை அடிக்கிறதும் வழக்கமா இருந்துச்சு. அப்படி அவங்க வழக்கமா பியூட்டி பார்லர் போயிட்டு இருந்த சமயத்துல தான் அங்க ஜான்சி அப்படிங்கிற பெண் அந்த பியூட்டி பார்லர்ல புதுசா ஜாயின் பண்ணாங்க. 35 வயசான ஜான்சியோட கணவர் 5 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்கள விட்டுட்டு அப்படியே காணாம போயிட்டாரு. அதனால ஜான்சி தன்னோட அம்மா கூட தான் ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பியூட்டி பார்லருக்கு வந்த ரேணுகா கிட்ட இந்த ஜான்சி நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. வெறும் பேச்சோட நிறுத்திக்காம, மேடம் நீங்க இனிமே கஷ்டப்பட்டு பார்லருக்கு வர வேணாம், உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்லருக்கு போய் டைம் வேஸ்ட் பண்றதை விட இது ஈஸி தான்னு யோசிச்ச ரேணுகாவும் ஜான்சியை தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி ஃபேஷியல் செய்ய வச்சாங்க. அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்த சமயத்துல தான் பிரசாத் ஜான்சியை முதல் முறையா அந்த வீட்டுல பார்த்தாரு. அப்போ பிரசாத் தலைமுடிக்கு டை அடிக்கிறதுக்காக வெளியில பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வர விஷயம் ஜான்சிக்கு தெரிய வந்துச்சு. உடனே ஜான்சி அவர்கிட்ட, சார் இனிமே நீங்க டை அடிக்கிறதுக்காக வெளியே போக வேணாம், நானே வீட்டுக்கு வந்து உங்களுக்கு டை அடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி பிரசாத்துக்கும் அந்த வேலையை செய்ய தொடங்கினாங்க. இப்படி அந்த வீட்டுல இருந்தவங்களோட நம்பிக்கைக்குரிய நபரா ஜான்சி மாறினாங்க.
ஒரு சர்வீஸுக்கு 3000 ரூபாய் சார்ஜ் ஆகுதுன்னா பிரசாத் ஜான்சிக்கு கூடுதலா 2000 ரூபாய் வரைக்கும் அனுப்புவாரு. இதை பார்த்த ரேணுகா ஏன் இப்படி அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஜான்சி பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம கொடுக்கிற இந்த சின்ன தொகை தான் அவங்களோட குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவா ஹோட்டலுக்கு எங்கேயாச்சும் வெளியே போனா கூட அவர் இப்படிதான் டிப்ஸ் தருவாரு அப்படிங்கறதால ரேணுகா அதை பெருசா எடுத்துக்கல. இந்த நிலையில ரேணுகாவுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்காக பண்ற லிப்போசக்ஷன் அப்படிங்கிற ஆபரேஷன் நடந்துச்சு. அந்த ஆபரேஷன் பண்ணதால சில நாட்கள் அவங்க தன்னோட பெற்றோர் வீட்டுல தங்கி ஓய்வு எடுத்தாங்க. அப்படி சில நாட்கள் ஓய்வுக்கு அப்புறம் திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்த ரேணுகா அந்த வீட்டுல இருந்த பெட்ரூமை கிளீன் பண்ணப்போ அந்த பெட்டுக்கு அடியில இருந்த ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே ஷாக் ஆனாங்க. அங்க அவங்க பெட்டுக்கு அடியில இருந்து எடுத்தது ஒரு ஆணுரை பாக்கெட். நம்ம வீட்டில் இல்லாத சமயத்துல நம்ம கணவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு அன்னையில இருந்து ரேணுகா பிரசாத்தை ரகசியமா கவனிச்சதுல அவர் அடிக்கடி ஜான்சிக்கு தான் கால் பண்ணி பேசுறாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒரு நாள் பிரசாத் ஜான்சிக்கு ரகசியமா வீடியோ கால் பேசும்போது அங்க வந்த ரேணுகா பிரசாத்தை கடுமையான வார்த்தைகளை திட்டிருக்காங்க. கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் பையனையும் வச்சுக்கிட்டு இந்த வயசுல என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம பிள்ளைங்க கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திடுவேன்னு ரொம்ப கோபமா பேசியிருக்காங்க. ரேணுகா தேவி ரொம்ப கோபத்தோட பேசினதை கேட்டு பயந்து போய் பிரசாத் இனிமே நான் ஜான்சி கூட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட மனைவி காலில் விழுந்து சத்தியம் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வீட்டில் எல்லாரும் பாராட்டுற வகையில தன்னை ஒரு நல்ல மனிதரா காட்டி நடிக்கவும் செஞ்சாரு. ஆனா பிரசாத் ஜான்சி கூட இருந்த அந்த தொடர்பை அதோட நிறுத்திக்காம லாட்ஜ், பீச், சினிமா தியேட்டர்னு பல இடங்கள்ல மீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. இப்படி எத்தனை நாள் தான் வெளியே போய் மீட் பண்றது, நம்ம 2 பேரும் எப்ப சேர்ந்து வாழறது அப்படின்னு அவங்க யோசிச்சப்பதான் ரேணுகா தேவியை ஒழிச்சு கட்டுனா மட்டும்தான் எல்லாமே சாத்தியம் அப்படின்னு பேசி அவங்க ரேணுகா தேவியை கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனா ரேணுகா கொலை செய்யப்பட்டு தான் இறந்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஜான்சி தன்னோட பிளான சொன்னாங்க. அதாவது ஜான்சி பிரசாத் கிட்ட உங்க மனைவிக்கு இப்போ உடல் எடை அதிகமாகிடுச்சு, அதனால அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஃபுல் பாடி செக்அப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, அந்த மெடிக்கல் சுச்சுவேஷனையும் அவங்க பாடி கண்டிஷனையும் வச்சு நம்மளே மீதி விஷயங்களை முடிச்சிடலாம், இப்படி செஞ்சா அவங்க உடல்நல பிரச்சனையால இறந்த மாதிரி இருக்கும், நம்ம மேல சந்தேகம் வராது அப்படின்னு சொன்னாங்க. இதன் அடிப்படையில தான் பிரசாத் தன்னோட மனைவிய வாரத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூப்பிட்டு போனாரு. அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, அதனால எப்ப வேணாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பொய்யான செய்தியை தன்னோட உறவினர்கள் கிட்டையும் ஊர்க்காரங்க கிட்டையும் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லி வருத்தப்படுற மாதிரி அவங்க எல்லார் மனசுலயும் இந்த விஷயத்தை பதிய வச்சாரு. இதை கேட்ட எல்லாருமே உண்மையாவே ரேணுகா தேவி ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு நம்பினாங்க. ரேணுகாவை கொலை பண்ற அன்னைக்கு ரேணுகாவும் பிரசாத்தும் மட்டும் அந்த வீட்டுல இருந்தா அவங்களோட இறப்புல எல்லாருக்கும் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவங்க கொலை செய்யப்படுற நாள்ல கண்டிப்பா ரேணுகாவோட அம்மா அப்பா அந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அதனால அவங்க கொலை செய்யப்படுற நாள் அன்னைக்கு ரேணுகாவோட அம்மா அப்பாவை அந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு ஜான்சி மற்றும் பிரசாத்தோட பிளான் இருந்துச்சு. இதன் அடிப்படையில தான் 2025 மே 18 அன்னைக்கு ரேணுகாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து அன்னைக்கு வீட்டுல விருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரேணுகாவோட பெற்றோரை அந்த வீட்டுக்கு ரேணுகா தேவி மூலமாவே வர வச்சாரு பிரசாத். அன்னைக்கு நைட்டு எல்லாருமே குடும்பமா உட்காந்து இரவு உணவை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்களோட கவனத்தை திசை திருப்பி யாரும் பார்க்காத சமயத்துல பிரசாத் தன்னோட மனைவி ரேணுகாவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாரு. அந்த ஜூஸ்ல அவர் ஏற்கனவே அதிகமான தூக்க மாத்திரைகளை கலந்து வச்சிருந்தாரு. அது தெரியாம அந்த ஜூஸை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு கண்ணு சொருகுது, நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா தேவி படுக்க போனாங்க. நள்ளிரவு நேரம் தன்னோட மனைவி ரேணுகா சுயநினைவு இல்லாம நல்லா தூங்குறாங்க அப்படிங்கறத உறுதி செஞ்ச பிரசாத் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம பக்கத்துல இருந்த தலையணையை எடுத்து அவங்களோட மூக்குலையும் வாயிலையும் வச்சு பலமா அழுத்தினாரு. ரேணுகா தேவி மூச்சு திணறி துடிச்சு பரிதாபமா உயிரிழந்தாங்க. மறுநாள் காலை விடிஞ்சதும் தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி அவங்கள எழுப்புற நாடகம் போட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னு எல்லாரையும் நம்ப வச்சாரு. இதுக்கப்புறம் இறுதி சடங்குகள் நடந்து ரேணுகாவோட உடல் தகனம் செய்யப்படுற வரைக்குமே ஒரு பயந்த மனநிலையில தான் பிரசாத் இருந்திருக்காரு. அவங்க உடல் தகனம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தான் இனிமே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது, நம்ம கொலை பண்ணது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற அதீத நம்பிக்கைக்கு பிரசாத் வந்திருக்காரு. ஆனா 9 மாசங்களுக்கு அப்புறம் தன்னோட சொந்த மகனே இப்படி தன்னோட கையில இருந்த ஆதாரத்தின் மூலமா தன்னை வந்து சிக்க வைப்பார்னு பிரசாத் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, கூடிய சீக்கிரத்துல பிரசாத்தோட மகனான நாகேஷையும் லண்டன்லயே வச்சு கொலை பண்றதுக்கு ஜான்சியும் பிரசாத்தும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் சாட் மூலமா தெரிய வந்துச்சு. அந்த சாட் டீடைல ஆதாரமா வச்சு பிரசாத் கிட்டையும் ஜான்சி கிட்டையும் விசாரணை பண்ணி இந்த எல்லா தகவல்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் அவங்கள கைது பண்ணாங்க.
எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா போயிட்டு இருந்த குடும்பத்துல தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி பிரசாத்தோட நடவடிக்கைகள் இருந்ததால அந்த குடும்பமே இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. இந்த சம்பவத்துல ஒரே பாசிட்டிவான விஷயம் ரேணுகா தேவியோட பசங்க தங்களோட எதிர்காலத்தை பாத்துக்கிற மேஜரா இருக்காங்க அப்படிங்கிறது தான். சின்ன வயசு பசங்களா இருந்திருந்தா எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்திருக்கும். ஆந்திராவில் நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.